வெல்கம் டு எஸ்டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பேஸ்மெண்ட்டு கட்ரோல் முடிஞ்சுங்க. நல்ல 3 அடிக்கு கட்ரோல் போட்டு நல்லா கூராட்டியாச்சு. 4 நாள் நல்லா கூராட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஸ்ட்ராங்கான பிறகு இப்போது அந்த காலங்களுக்கு சைடு சென்ட்ரிங் அடித்து ஜல்லி போடுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்குங்க. அங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. கட்ரோலையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ 4 நாள் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த பிரச்சனையும். இதுக்கு பிறகு நம்ம காதடிச்சு ஜல்லி போட்டு 2 நாள் காய விட்டுட்டு இதுக்கு பிறகு மேலே பேஸ்மெண்ட் பீம் ஒன்று போடணும். ஏன்னா கட்டோலை 3 அடி ஹைட்டு ஏறினதுனால மொத்தம் 4 அடி ஆகிடுச்சு. பேஸ்மெண்ட் லெவலு 4 அடின்னா 3 அடிக்கு மேலே பீம்லேருந்து 3 அடிக்கு வந்துடுச்சுனாவே, அதுக்கு மேலே போயிடுச்சுனாவே நம்ம பீம் போட்டாகணும். இல்லைன்னா மண்ணோட ப்ரெஷருக்கு நம்ம கூராட்டும் போது ப்ரெஷருக்கு கண்டிப்பாக கிராக்கு நிறையா வரும். அதனால் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு மேலே பீம் போட்டு வெயிட் கொடுத்துட்டோம்னா நல்லா கிரிப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் எந்த வெடிப்பும் வராது. அதுக்கடுத்து மண்ணெல்லி போட்டு நம்ம நல்லா கூராட்டிட்டு காய விட்டு அதுக்கு பிறகு நம்ம 1.5 ஜல்லி போட்டு மட்டம் தட்டலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போடுற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு. தேங்க்யூ.